வெனஸ்டே மார்னிங் இப்போ வரைக்குமே அத்தையோ அம்மாவோ அலாரம் வச்சு எழுந்ததை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ஒன்றுக்கு 4 அலாரம் வச்சாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாள். நான் நைட் ஃபுல்லாகவே பெபின் குட்டிக்கு 2 ஹவர்ஸ் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். அதனால என்னால் மார்னிங் எழுந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபெலிக்ஸ் குட்டி நம்ம தான் ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக அப்படியே எந்திரிச்சு ஒரு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலே அங்கே சாக்லேட் அள்ளி தர மாதிரி டானிக்கு தான் அள்ளி தராங்க. குட்டீஸ் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி வீட்டில் பேசிக்காக இருக்க வேண்டிய மெடிசன் பார்த்தீங்கன்னா டானிக்கும் ஓஆர்எஸ் பவுடர் தான். கவர்மெண்ட்டில் கொடுத்த பாட்டிலே எங்கிட்ட 2-3 பிரிக்காமல் இருந்துச்சு. அதில் எக்ஸ்பைரி டேட் மட்டும் நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு மற்றெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோன்னா ஹேர் டூ மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் கண்ணாடி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அடுப்பை கழுவி தொடச்சதுக்கப்புறமா அது என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுற மாதிரியே இருக்கும். எப்படியும் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அத்தை எனக்காக உளுந்தங்கஞ்சி போட்டு வச்சுருந்தாங்க. அதை ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு வீக்லியோன்ஸ் தலைக்கு ஏதாவது ஹேர் பேக் அப்ளை பண்ணி குளிக்கலான்ட்டு இன்றைக்கி வெந்தயம், செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஹேர் பேக் தான் ரெடி. எல்லாத்தையும் ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இது ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour காய விட்டுட்டு வாஷ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.